கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். திருத்தவர் பண்டிகைக்கு பின்வருகின்ற 11வது ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனையாக நாம் ஆசரிக்கின்ற ஆராதனை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி நாம் சற்று முன்னர் வாசி கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 14 முடிய. லூக்கா 18 வசனங்கள் 9 தொடங்கி 14 முடிய ஆராதனை வாசியுங்கள். மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, கடவுளே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்ப போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவரும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆண்டவருக்குள் பிரியமான திருச்சபையினரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். தொடர்ந்து இந்த புதிய வாரத்திலேயும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய சுத்த கிருபையினாலும் இறக்கங்களினாலும் உங்களை பாதுகாத்து எல்லா நாச மோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் விக்கிரங்களுக்கும் விலக்கி காத்து உங்களை வழி நடத்த என்னுடைய திருப்பெயரால வாழ்த்து ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலேயும் நாம் வாசித்த இந்த திருமறை பகுதி நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. 2 மனிதர்கள் ஜெபாலயத்துக்கு போகிறார்கள் ஜெபம் பண்ணுவதற்காக. அவர்கள் எப்படியாக ஜெபம் செய்தார்கள், அந்த ஜெபத்தின் பதில் எப்படியாக இருந்தது ஆண்டவருடைய பார்வையில என்பதை குறித்து அவர் சொல்லி இருக்கின்றார். பொதுவாக இது ஜெபத்தை குறித்ததான ஒரு உவமை என்று நாம் சொல்வதில்லை. ஆனால் அது முன்பதாக இருக்கிற பகுதியை நாம் வாசிக்கின்ற போது அதே 18ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களில் ஆண்டவர் ஜெபத்தை குறித்து ஒரு செய்தியை சொல்லுகின்றார். முதல் வசனத்தை வாசியுங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை முதலாவதாக சொல்லுகின்றார். ஒரு ஊரிலே ஒரு விதவையான ஒரு பெண்மணி இருக்கின்றார். அவர் அந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த பட்டணத்தின் நியாயாதிபதியாக இருக்கிறவர்களிடத்திலே போய் தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய குறைவுகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவன் கடவுளுக்கு பயப்படாதவன் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரை மதியாதவன். அப்படிப்பட்ட அந்த மனுஷனிடத்தில் இந்த பெண்மணி போய் தொடர்ந்து தன்னுடைய குறையை அல்லது தனக்கு வேண்டிய நியாயத்திற்காக போய் சொல்லிக்கொண்டு முறையிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அவன் அதை கண்டுகொள்ளாமல் அவளை அசட்டை செய்து கொண்டே இருக்கிற போது ஒரு நேரத்தில் ஒரு சூழ்நிலையில் வருகிற போது அந்த மனிதன் அந்த நியாயாதிபதியை யோசிக்க ஆரம்பிக்கின்றான். வாசித்த அந்த நாம் இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலேயே 5வது வசனத்தை வாசியுங்கள். இந்த சாதாரணமான ஒரு மனிதன், கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவனே, இந்த பெண்மணி தொடர்ந்து என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு நான் இவளுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார். அதை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது வசனம். ஆண்டவர் ஒரு அழகான இந்த உவமை, ஜெபத்தை குறித்த ஒரு உவமையாய் முதலாக
குற்றம் செய்யாதபடிக்கு நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி தீர்மானிக்கிறார். அதை சொல்லிவிட்டு சொல்கிறார், அப்படியானால் கடவுள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய மக்கள் தொடர்ந்து தமிழத்தில் இரவும் பகலுமாக தன்னை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர்களுக்கு மறுமொழி அருளாமல் இருப்பாராம். ஆனால் அதற்குள்ளாக 2 வார்த்தைகளை சொல்லுகின்றனர். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் ஜபத்தை குறித்து புரிந்து கொள்வதற்கு 7வது வசனத்தில் இரவு பகல் அவரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் தாமதித்தாலும் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இதை எப்படி மொழிபெயர்ப்பு நீங்களே சித்திர மொழிபெயர்ப்பு வாசிங்க. என்னுடைய திருமணத்திலிருந்து 7வது வசனத்தை அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். 2 வார்த்தைகள், ஆனால் ரெண்டும் 2 எக்ஸ்ட்ரீம் என்று சொல்கிற வண்ணமாக நீடிய பொறுமையோடு அவர்களுக்கு அவர் பதிலளிப்பார். அடுத்து சொல்கிறார்கள், அவர்களுக்கு சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நாம் ஜெபிக்கின்ற போது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற போது இந்த 2 காரியங்களை சரியாய் புரிந்து கொண்டவர்களாக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஒன்று, ஆண்டவர் பொறுமையாக இருந்து சரியானவற்றை சரியான வேலைகளை செய்கிறவராக இருக்கிறார். 2வது, அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்கிறவராகவும் இருக்கிறார். இந்த 2ஐயும் அவர் எந்த நேரத்தில் பொறுமையா இருப்பாரு, எந்த நேரத்தில் சீக்கிரமா செய்வார்கள் நம்ம யாரும் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்றார், சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்வதை குறித்து அவர் சொன்ன ஓமை. ஆனா ஒரு சில நேரங்கள் நம்ம அறியாமலே ஒரு சோர்வு நமக்குள்ளாக வந்து விடுகிறது. எவ்வளவு நாள் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு நாள் நம்ம ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நீதிய பொறுமையோடு இருந்தால், வலதை இந்த திருமறை மொழிபெயர்க்க சொல்கிற போல ஆண்டவர் தாமதிக்கிறதாய் நமக்கு தோன்றினாலும் சீக்கிரமாய் நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கின்றார். இது ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொன்ன ஓமை. 2வதாய் அவர் சொல்லுகிற ஓமை இந்த நாளிலே நமக்குரிய தியான பகுதியாய் சொல்லியிருக்கிறது, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை பார்த்து இந்த ஓமையை சொன்னார். இது ஆண்டவர் சொல்ல வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், ஜெபத்தை குறித்த ஒரு ஓமை கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற போது நாம் பிறரோடு கூட இருக்கிற உறவுகளிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுத் தருகிறார். ஜெபம் என்பது கடவுளோடு கூட நாம் பேசுகின்ற ஒரு அனுபவம். ஒவ்வொரு தனி மனிதர்களும் நாம் ஆண்டவரோடு கூட பேசுவதுதான் ஜெபம். நாம் ஒரு கூட்டமாக கூடி ஒரு குடும்பமாக அமர்ந்து நாம் ஜெபிப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லோருக்காகவும் நாம் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறவர்களாக நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே ஜெபம் என்பது கடவுளோடு நாம் பேசுகிற ஒரு அனுபவம். தனி மனிதனாய் கடவுளுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவு. அதைத்தான் முதலாவதான அந்த முதல் 8 வசனங்களிலே சொல்லுகிறார். ஒரு தனி மனுஷி, ஒரு விதவையான பெண்மணி அந்த மனிதனிடத்திலே போய் கேட்கிறார், போராடுகின்றார். 2வதாக அவர் சொல்லுகிற காரியம், ஒரு 2 பேர் அல்லது 2 பேருக்கு மேலானவர்கள் நாம் கூடி ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்ம கூடி ஜெபிக்கின்ற போது ஒருவேளை உலகம் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறது. நம்ம வார்த்தைகளை கொண்டுதான் இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம சில முடிவுகளை எடுக்கிறோம் அல்லது தீர்மானிக்கிறோம். அவங்க ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க நிறைய பைபிள் வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க.
ரொம்ப இதா இருக்கும். இதெல்லாம் நாம் எப்படி தீர்மானிக்கின்றோம்? எதை வைத்து தீர்மானிக்கின்றோம்? வெளிப்படையான வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபங்களை தீர்மானிக்கின்றோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த ஓமையிலே கற்றுத் தருகிற ஒரு அழகான செய்தி, அந்த பரிசேயன் ஆலயத்திற்குள்ளாக வந்து ஜெபிக்கின்றான். அவன் எப்படி ஜெபித்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கடவுளே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரோடு கூடிய உறவில நாம் கூடி வந்து ஜெபிக்கின்ற போது அந்த ஜெபத்தை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு முன்பாய் வருகிற போது நாம் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் உயர்த்திக் கொள்ள கூடாது. இங்கே பரிசேயன் செய்கிற காரியம் அதுதான். கடவுளே, நான் அநியாயக்காரர், பரிகாரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரர்களைப் போலவும் நான் இல்லாததினாலே உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. நான் பிறரோடு என்னை ஒப்பிட்டு அவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று நினைப்பதும் தவறு, அவர்களை விட நான் தாழ்ந்தவன் என்று நினைப்பதும் தவறு. காரணம், கடவுள் நம்முடைய வாழ்க்கையை அறிந்தவராய் இருக்கின்றார். அந்த பரிசேயன் சொன்ன காரியங்கள் அனைத்தும் இந்த உலகம் அவனை பார்த்த வாழ்க்கை. நான் அவனைப் போல இல்லை, நான் அநியாயக்காரர்களைப் போல இல்லை, நான் பரிகாரர்களைப் போல இல்லை, நான் விபச்சாரக்காரர்களைப் போல இல்லை, அல்லது மற்ற மனிதர்களைப் போல இல்லை, அந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லை. அப்படி என்று சொன்னால் அவன் ரொம்ப ஒரு ஒழுக்கமான மனிதனாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். இரண்டாவதாக அவன் சொல்லுகிற காரியம், ஆலயத்திலே அல்லது ஆலய சடங்குகளின் ஆலய ஒழுங்குகளின்படியாக அவன் வாழ்ந்திருக்கிறான். நான் வாரம் 2 முறை உபவாசிக்கின்றேன். நான் என்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகத்தை நான் தவறாமல் செலுத்துகின்றேன். ஆனால் ஆண்டவர் அந்த ஓமையை முடிக்கின்ற போது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் அழகாக சொல்லுகிறார். அவன் அல்ல இவனே என்று சொல்லி ஆயக்காரன் தான் ஆண்டவருடைய பார்வையில நீதிமானாக இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகின்றார். இந்த ஆயக்காரன் செய்த ஜபம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவன் ஆலயத்திற்கு வெளியிலே நின்று, தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க முடியாமல் தன் மார்பிலே அழைத்துக் கொண்டு, கடவுளே, ஆவியாக எனக்கு இறங்கும் என்று அவன் ஜெபிக்கின்றான். இங்க சுருக்கமான ஜபம். ஒரே ஒரு ஜபம் என்ன? பண்ண ஜபத்துடைய அடிப்படையான ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நாம் பாவியான மனுஷன். உலகத்துல நம்ம மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிடுகின்ற போது நம்ம பல நேரங்களில் நமக்குள்ளாக வருகிற ஒரு எண்ணம் அல்லது ஒரு சிந்தனை, அவனை விட நானே இது உண்மையாகவும் இருக்கலாம். அது உலக பிரகாரமாக நீங்கள் ஒருவரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பல காரியங்களை ஒப்பிட்டு சொல்லலாம். அவனுக்கு இருக்கிற பழக்க வழக்கம்லாம் எனக்கு இல்லைங்க, அவனுக்கு இருக்கிற அவன் செய்கிற மாதிரி காரியங்கள்லாம் நான் செய்யறது இல்லைங்க. பரிசேய சொன்ன காரியம் மாதிரிதான். நியாயக்காரர், படிக்காரர், விபச்சாரக்காரர் இவர்களை போலலாம் நான் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏன் அவனை நீதிமானாக ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் ஆண்டவர் அவனை நீதிமானாக ஏற்றுக்கொள்ள
ஆயக்காரனை நீதிமானாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கின்ற போது அவன் ஒரு காரியத்தை ஆயக்காரன் அழகாக உணர்ந்திருக்கிறான். கடவுளுக்கு முன்பாக எல்லா மனிதரும் பாவிகளாகவே, எல்லா மனிதரும் கடவுளுக்கு முன்பாக பாவிகளாகவே இருக்கிறோம். நாம் செய்கின்ற செயல்கள், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கடந்து திருமணங்கள் சொல்லியிருக்கிறவனமாக எல்லாரும் ஏகமாய் கெட்டு போய் கடவுளுடைய ராஜ்யத்திற்குரிய தகுதியை இழந்தவர்களாகவே நாம் இருக்கின்றோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிற போது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழுகின்ற போது, கடவுளுக்கு முன்பாக நாம் ஜெபிக்கின்ற போது நாம் எவ்வளவு கவனமாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் தனியாய் ஜெபிக்கின்ற போது கடவுளிடத்துல சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் தாமதித்தாலும் ஏற்ற வேளையில நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். ஆனால் நாம் கூடி வந்து ஜெபிக்கின்ற போது நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த ரோமனை ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு போது மிக அழகான ஒரு காரியம். ஆயக்காரன் வாயை திறந்து ஜெபிக்கின்றான், பரிசேயன் தன் மனதுக்குள்ளாக ஜெபித்தான். ஆனால் அதைத்தான் ஆண்டவர் ரொம்ப கவனமாக கேட்கிறவராக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நாம காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறது இல்லை. ஜெபம் என்பது நாம் கடவுளோடு பேசுகிற அனுபவம். ஆகவே நான் மனதிலே நினைக்கின்ற காரியங்கள், சிந்திக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்தவராகவே இருக்கின்றார். ஆகவே நான் பிறரை குறித்து நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். அதை நான் உணர வேண்டும். சாதாரணமாகவே நான் சொல்ற ஒரு காரியம் தான். உலக பிரகாரமாக ஒரு மனிதன் நம்ம கிட்ட வந்து நேரில் பேசுகின்ற போது அவங்க பேசுகிற வார்த்தைகளை தான் நாம கேட்கிறோம். அவங்க என்ன வார்த்தைகளை பேசுகிறார்களோ அதை மாத்திரம் நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அவங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாங்கன்னு நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நான் என்னை பாவியான மனுஷன் என்று நான் என்னை தாழ்த்துகிற போது, நீ பிறரோடு ஒப்பிட்டு உன்னை உயர்த்துவையா என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை தாழ்த்துகிறவராக இருக்கிறார். பவுல் இன்னும் அழகாக சொல்லுகிற போது, இந்த நாளுக்குரிய மற்றொரு தியான பகுதியாக தரப்பட்டிருக்கிற பகுதியில பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமின்றி எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்
சம்பாதித்துக் கொள்ளும்படியாக நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசத்தின் மூலமாய் கடவுளால் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாயிருந்து. ரொம்ப அழகாக நூல் எழுதுகிறார் பாருங்கள். நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி. இந்த பரிசேயன் சொன்ன காரியம் அதுதான். பரிசேயனுடைய நீதி அதுதான். நான் நியாய பிரமாணம் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னை குறித்து தனக்கான ஒரு நீதியை அவனாகவே தீர்மானித்துக் கொள்கிறார். ஆனால் பவுலுக்கு சொல்கிறார், அந்த நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுக்குரிய நீதியை உடையவனாக நான் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எவ்வளவு ஆழமாக நம்முடைய ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையிலையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த ஓமையின் வழியாக நமக்கு சொல்லுகிறார். அந்த முட்டி போட்டு சேர்ந்து ஜபம் பண்ணும் போது நாம பல நேரங்களில் குடும்பங்களுக்காக ஜபம் பண்ணுகிறோம், மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறோம், மற்றவர்களுடைய தேவைகளுக்காக நாம ஜபம் பண்ணுகிறோம், ஜப குறிப்புகளை வைத்தெல்லாம் ஜபம் பண்ணுகிறோம். ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாத்திரம்தான் கவனிக்க முடியும். ஆனால் அந்த வார்த்தைகளை கடவுள் 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 கேட்கிறவர் அல்ல. உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை, உங்கள் இருதயத்திற்குள்ளாக இருக்கிற சிந்தனைகளை ஆண்டவர் அறிகிறவராயிருக்கிறார். இந்த உணர்வு அல்லது இந்த பயம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜபத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன இந்த ஓமையினுடைய நோக்கமே அதுதான். இந்த பகுதியிலே நாம் அந்த 9வது வசனத்தில் நீங்கள் பார்க்கிற போது அவர் எதற்காக அந்த ஓமையை சொன்னார் என்பதற்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி நம்பி மற்றவர்களை அற்பமாய் என்கிற சிலரை பார்த்து இந்த ஓமையை சொல்லுகிறார். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய சுய நீதி அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய சுய நீதி அல்ல, கடவுளுடைய நீதியை உடையவர்களாக, கடவுளுடைய நீதியை கொண்டு வாழுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். உலகத்தில் நம்ம பார்க்கிற மனிதர்களை காட்டிலும் நம்ம பல நேரங்களில் நம்ம சாதாரணமாக சொல்றோம், நம்மளால யோசிக்க முடியறதுனால நம்மளால ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வர முடியறதில்லை. கடவுளுக்கு பயப்பட மாட்டான், கடவுளுக்கு புரியாத காரியங்களை செய்யலாம், ஆனா அவனுக்கு எந்த ஒரு கெடுதலும் வரமாட்டேங்குது, அவனுக்கு எந்த ஒன்றும் வரமாட்டேங்குது, அவன் எல்லாமே நல்லா தானே இருக்கிறான். இது சாதாரணமாக கிறிஸ்தவர்களாக நாம் சொல்லுகின்ற அல்லது நம்முடைய ஒரு ஆதங்கமாக நம்முடைய வெளிப்பாடாக அது பல நேரங்களில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், யார் எப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்கிறத நீங்கள் நானும் தீர்மானிக்கவே முடியாது. இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிறீர்கள் சொன்னால் இந்த ஓமையை சொல்லுகிறார். அதற்கு பிறகு குழந்தைகளை அவர்களை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சீடர்கள் அவர்களை அடக்குகிறார்கள். சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அவர்களை எங்களுக்கு வர சொல்லுங்கள் என்று சொல்லி குழந்தையை போல் ஒருவன் மாறாவிட்டால் அவன் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே இயலாது என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஒரு பணக்காரனாக இருக்கிற ஒரு வாலிபன் அவனிடத்தில் வருகிறான். அவன் வந்து ஆண்டவர்களை கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் அவன் சொல்லுகிறார், நீ என்னை நல்லவர் என்று சொல்லுவாரே, கடவுள் தவிர ஒரு நல்லவர் ஒருவரும் இல்லை. ரொம்ப அழகான ஒரு காரியம். திருமறை அந்த பகுதிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற போது, காரணம் நாம் திருமறையை வாசிக்கின்ற போது ஆண்டவரை கடவுளாக, மீட்பராக, இரட்சகராக நாம் வாசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்தவர், சாதாரண மனிதராக வாழ்ந்தவர். ஆக
பின்னதாக வருகிற அதே இடத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்விலே இன்னொரு மனிதனிடத்திலே சொல்லுகிறார், நீ என்னை பார்த்து நல்லவனே என்று சொல்ல வேண்டாம், கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறார், ஆண்டவருடைய தாழ்மை என்பது என்ன என்பதை ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது பிறகு அந்த மனிதனிடத்தில் பேசுகிறார் பாருங்கள், நீ விபச்சாரம் செய்ய வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம், களவு செய்ய வேண்டாம், பொய் சாட்சி சொல்ல வேண்டாம், தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்ற கற்பனைகள் உனக்கு தெரியுமே என்றார். அவனோ இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன், நியாயப்பிரமாணங்களை எல்லாம் நான் கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இவைகளெல்லாம் உண்டு, ஆனாலும் ஒரு குறைவு உனக்குள்ளே உண்டு, உனக்குள்ள யாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு பங்கிட்டு கூட, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும். நான் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்ததினால அவன் வருத்தத்தோட அந்த இடத்திலிருந்து திரும்பி போகிறான். இப்படியாக ஆண்டவர் அந்த இடத்திலே நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி கடைசியாக அங்கே முடிக்கிற ஒரு அழகான ஒரு செய்தி இருக்கிறது பாருங்கள். 26ஆம் 27ஆம் வசனங்களை வாசிங்கள். அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட கூடும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக சொன்ன காரியம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு விதவை பெண் எப்படி உலக பிரகாரமான ஒரு மனிதனிடத்திலே போய் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார், அப்படியாக நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது ஆண்டவர் தாமதித்தாலும் அல்லது நீடிய பொறுமையோடு இருந்தாலும் சீக்கிரமாய் உங்களுக்கு அவர் நியாயம் செய்கிறவராய், பதில் செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக சொன்ன காரியம், நீ பிறரோடு உன்னை ஒப்பிட கூடாது. பிறரோடு ஒப்பிட்டு நீ உன்னை நீதிமானாக கருத வேண்டாம். உன்னுடைய சுய நீதி கடவுளுக்கு முன்பாக எடுபடாது. மூன்றாவதாய், குழந்தைகளை போல் நீங்கள் மாறாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க இயலாது. நான்காவதாக ஒரு இடத்துல வந்த அந்த ஐஸ்வர்யவானாய் இருந்த அந்த வாலிபனிடத்தில் சொல்கிறார், கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். அவன் நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நான் கடைபிடிக்கிறேன், இதை கொண்டு நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்கிற போது, ஆகிலும் ஒரு குறைவு உண்டு, உடத்திருக்கிற ஐஸ்வர்யங்களை எல்லாம் விட்டு ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு என்று சொல்கிறார். ஐஸ்வர்யவானாய் இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைந்தாலும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. இப்படியாக அவர் சொல்லுகிற உடைய போதனைகள் எல்லாம் வருகிறது. எல்லாவற்றையும் கேட்ட பிறகு அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம். யார்தான் கடவுளுடைய ரட்சிப்புக்கு உரியவர்கள், யார்தான் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள், யார்தான் கடவுளுடைய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? எல்லாவற்றையும் கேட்ட பிறகு அவர்கள் கேட்கிறார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட கூடும்? அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லிருக்கணும்? என்ன பதில் சொல்லிருக்கணும்? இந்த கேள்வி ரொம்ப நேரடியான கேள்வி. யார் ரட்சிக்கப்பட கூடும்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுகிறவர்கள் ரட்சிக்கப்படலாம், அல்லது பிறரோடு தன்னை ஒப்பிடாமல் தன்னுடைய சுய நீதியை சாராமல் கடவுளுடைய நீதியை நம்பி பின்பற்றி வாழ்கிறவர்கள் ரட்சிக்கப்படலாம், அல்லது குழந்தையை போல் குழந்தைத்தனத்தோடு வாழ்கிறவர்கள் ரட்சிக்கப்படலாம், அல்லது தனக்குள்ள ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்தவர்கள் ரட்சிக்கப்படலாம். அப்படி ஏதாவது ஒரு பதிவை அந்த பகுதியை நீங்கள் வாசித்து வருகிற போது இந்த 4 நிகழ்வுகள், 4 காரியங்கள், இவைகளின் அடிப்படையில் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் ஏதாவது ஒரு நேரடியான ஒரு பதிலை அங்கே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? என்ன பதில் சொல்றாரு? 26 வருஷத்தை வாசிங்க. மனுஷரால் கூடாதவைகள் கடவுளால் கூடும். ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொல்கிறார். ரட்சிப்பு என்பது
மனிதர்களாக நீங்களும் நானும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. கடவுள் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். கடவுள் என்னை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து, நான் ஒன்றுமில்லாதவன், நான் பாவியான மனுஷன் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில நம்மை தாழ்த்துகிற போது மாத்திரமே கடவுளுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷரால் கூடாதது. ஆனால் நான் எப்படி வாழ வேண்டும், கடவுள் என்னை இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வரும்படியாக நான் என்னை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும், அதைத்தான் பவுலுடைய அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. பிலிப்பியர் வாசித்த அந்த வசனம், பிலிப்பியர் 8-9 வசனம் மறுபடியும் வாசிகள். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அழிகிற அளவில் மேன்மை காக்க எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டேன். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று, நான் குப்பை என்று நான் ஒதுக்கி தள்ளினால் மாத்திரமே நான் கடவுளுக்கு முன்பாக வர முடியும். இந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான குணங்களை, உலக பிரகாரமான எண்ணங்களை, தவறான காரியங்களை, தவறான சிந்தனைகளை எல்லாம் உடையவனாகவே நான் கடவுளத்தில் வர முடியாது. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல். ரொம்ப அழகாக பவுல் மிக ஆணித்தரமாக சொல்கிறார் பாருங்கள். நான் ஆண்டவரை அடையும்படியாக, ஆண்டவரை பற்றி கொள்ளும்படியாக நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசத்தின் மூலமாக கடவுளால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் நாம் இருக்க வேண்டும். ரொம்ப அழகாக பவுல் சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இந்த உலக பிரகாரமான சுய நீதியை நாம் விட்டொழிக்க வேண்டும். மனுஷ முயற்சியினால மனுஷனாக நான் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குரியவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாய் அல்ல. நான் உலக பிரகாரமாக செய்கிற காரியங்களினால ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக தீர்க்கிறவராக இல்லை. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை நீ நீதிமானா இல்லையா என்று அவர் தீர்மானிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால, கிறிஸ்துவின் வழியாக கடவுள் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாய் வருகிற நீதி. அவருடைய வார்த்தைகள், சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். நீங்கள் அதை ஒரு தடவை 10 தடவை உட்கார்ந்து பொறுமையா வாசித்து பார்க்கணும் என்று சொன்னால் அவர் சொல்ல வருகிற இந்த செய்திகளை, மிக ஆழமான செய்திகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் மேல் நான் விசுவாசம் வைக்கிற போது, ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கிற போது, ஓமை வழியாக ஆண்டவர் சொல்கிற மிக அழகான ஒரு காரியம், வாயினாலே ஜெபிக்கிற ஜபங்களை ஆண்டவர் கேட்கிறவராக அல்ல, இருதயத்திற்குள்ளாக நீ நினைக்கின்ற காரியங்களை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நமக்கு பல நேரங்களிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சோதனை இது. அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் யாருமே அதற்கு விதிவிலக்கானவர்கள் இல்லை. யாராவது நம்ம கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்காக நம்ம ரொம்ப உருகி ரொம்ப அப்படியே பக்தியில நிறைஞ்சு, ஆவியில நிறைஞ்சு எல்லாம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவர்களை குறித்து உங்க உள்ளான எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே நாம் என்ன யோசிக்கின்றோம், நாம் என்ன நினைக்கின்றோம் என்பதை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். அதுதான் ஜபத்தினுடைய நாளில் நமக்கு தரப்படுகிற ஒரு மிக எச்சரிக்கையான செய்தி. அதுதான் பரிசேயன் ஆலயத்திற்குள்ளாக வந்து தன் மனதிற்குள்ளாக தான் ஜபம் பண்ணான். ஒருவேளை அந்த ஆயக்காரனுக்கு அது கேட்டிருக்காது, அந்த ஆலயத்துக்குள்ள வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உலக பிரகாரமான யாராவது ஒரு 10 பேர் உட்கார்ந்து பண்ணலாம்னா பரிசேயன் வந்து முன்னால வந்து அவன் ரொம்ப பக்தியாக அவன் ஜபம் பண்ணுகிற போது
பரிசேயர்கள் எவ்வளவு பக்தியா இருக்கிறார்கள் பாருங்க, எவ்வளவு உண்மையா இருக்கிறார்கள் பாருங்கள் என்று அவர்களை நாம் நம்முடைய வெளிப்படையாய் நமக்கு கிடைக்கின்ற அந்த தோற்றத்தினாலே நாம் ஒரு முடிவு செய்யலாம். ஆனால் ஆண்டவரோ அவன் தனக்குள்ளாக என்ன எண்ணினான், தனக்குள்ளாக அவன் என்ன சிந்தித்தான் என்பதை அறிகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஆலயத்திற்குள்ளாக வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற போது, ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கின்ற போது இந்த வார்த்தைகளில நாம் கவனமாக இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது, ஆலயத்துக்குள்ள இதெல்லாம் செய்யக்கூடாது, ஆலயத்துக்குள்ள இந்த மாதிரி வார்த்தை பேச யாராவது ஏதாவது ஒரு சண்டையில கோபத்தில் பேசினா கூட நம்ம உடனடியாக தான் சொல்றோம். கோயிலுக்குள்ள இருந்தாலும் பேசாது, கோயிலுக்குள்ள இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆனால் உள்ளத்தில் நினைக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நம் ஆண்டவர் அறிந்தவராக ஆலயத்திற்குள்ளாக வருகிற போது பாதியாக வரலாம். ஆனால் ஆலயத்திற்கு வெளியே போகிற போதுதான் ஆண்டவருடைய பார்வையில நீதிமானாக காணப்பட வேண்டும். அதுதான் அந்த ஓமையில் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். அவனால இவனே நீதிமானாக எண்ணப்படும். இது நமக்கு தருகிற மிக ஆழமான ஒரு செய்தி. ஆலயத்திற்குள் வருகிற நம்மை தாண்டிலும் ஆலயத்திற்கு வெளியே இருக்கிற அநேகர் ஆண்டவருடைய பார்வையில நீதிமான்களாக காணப்படலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சுய நீதினாலே வாழ்கிறவர்களாக அவர் சொல்லுகிறவனமாக நியாய பிரமாணத்தினாலே வருகிற நீதி அல்ல. இவர் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில, கிறிஸ்தவ வாழ்க்கையில இவற்றையெல்லாம் செய்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று நம்பி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. ஆண்டவருக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குமாக நாம் பிறரோடு ஒப்பிட்டு நான் அவர்களை விடவும் நான் நல்லவன் அல்லது அவர்கள் இப்படியானவர்கள் என்று சொல்கிறவர்களாய் அல்ல. நான் பாதியான மனுஷன் என்று ஆண்டவருக்குமாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவரே நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். ஆண்டவர்களை வந்து ஆண்டவரை பார்த்து பேசின அந்த வாலிபனைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்கள், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நான் ஆண்டவரோடு கூடிய உறவில நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக நாம் வருகிற போது, ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கூடி வருகிற போது, நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களின் வாயின் வார்த்தைகளை இந்த உலகம் கேட்கிறது. இருதயத்தின் எண்ணங்களை, சிந்தனைகளை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம் உண்மையான அன்போடு ஒருவர் மீது ஒருவரால் நாம் வைத்திருக்கிற உண்மையான அன்போடு, உண்மையான அக்கறையோடு நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். மனுஷீகமாக நமக்கு இருக்கிற பலவீனங்கள் அதிகம். ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா, ஸ்கூலில் ஜாப் பண்ணும்போது 4 பேர் வீட்டில் போய் ஜாப் பண்ணுமோ அல்லது ஆலயத்தில் ஜாப் பண்ணும்போதோ அவங்களுக்கு சீக்கிரம் சுகவாழ்வு கிடைக்கணும், சாமி சீக்கிரமா அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், வாயால ஜாப் பண்ணணும். ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஸ்மெல்ல இதெல்லாம் பண்ணா, இந்த மாதிரி பண்ணா, அந்த மாதிரி பண்ணா, அதனால தான் இவருக்கு இந்த மாதிரி பல நேரங்களில் மனிதர்களாக நமக்கு இருக்கிற பலவீனம். அது சில நேரங்களில் எனக்கெல்லாம் நாங்கள் சபைகுமார்களாக எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய போராட்டம். அதனால நிறைய நேரங்கள் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஒரு சில நேரங்களில் மரண படுக்கையில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக இருக்கிற போது
மரண படுக்கையில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக போய் நின்று ஜெபிக்கிற போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அல்லது இன்னும் ஒரு சில நாட்கள் அவர்கள் இறந்து போவார்கள் என்பது நமக்கு தெரியும். அவங்க மருத்துவர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது அவங்க சூழ்நிலைகளை சரீர நிலைமைகளை பார்க்கிற போது தெரியும். அங்க போய் நின்று சாமியை செத்து போதாரு ஆவியை நீங்க எடுத்துக்கிறது நம்ம என்ன முடியாது முடியாது. பல நேரங்களிலே அப்படியான ஒரு சில போராட்டங்கள். ஆனா மனசுக்குள்ள நாங்க சாமி கிட்ட மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிறோம், சாமி சீக்கிரம் இருக்கிறாரு இந்த ஆத்மா நீங்க எடுத்துக்கிறது மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு வாயினால ஜெபம் பண்ணி சாமி எப்படியாதவருக்கு ஜெபம் கொடுக்கணும், அவர் மீண்டும் வரணும், செட்டாத சுகத்தோட திரும்ப வரணும். உண்மை ஆலயத்தில் இருந்து சொல்லுறேன். இது மனிதர்களாக நமக்கு இருக்கிற ஒரு பெரிய போராட்டம். ஆனா அதுல எனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, நான் மனசுக்குள்ள என்ன ஜெபம் பண்ணா சாமி சாமி கேட்பாரு. நான் வாயின் வார்த்தையினாலே பண்ணுகிற ஜெபம் என்பது அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக ஒரு நம்பிக்கைக்காக பண்ணுகிற ஜெபம். இதே மாதிரிதான் நம்முடைய ஜெபங்களில பல நேரங்களில். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உள்ளத்தில் என்ன நினைத்து ஜெபிக்கிறோம் அதை ஆண்டவர் கேட்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாயின் வார்த்தையினாலே நாம் பண்ணுகிற ஜெபங்கள் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்துகிறதாக, சுற்றி இருக்கிறவர்களை ஒரு தைரியப்படுத்துகிறதாக, சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிறதாக எல்லாம் அது இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து இருதயத்தில உள்ளத்தில நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஜெபிக்கிறேன் என்பதில நான் மிகுந்த எச்சரிக்கையாய் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் உலகத்தை போன்று உலக பிரகாரமாக நம்மை பார்த்து இவன் நீதிமான், இவன் பரிசுத்தவான் என்று தீர்மானிக்கிறவர் அல்ல. அதுதான் அந்த ஓமை வழியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற செய்தி. அவன் அல்ல, இவனே நீதிமான். உலகத்தின் பார்வையில பரிசேயன் நீதிமானாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில ஆலயத்துக்கு வெளியிலே நின்று வானத்திற்கு மேலாக தன் கண்களை ஏறெடுக்கவும் துணியாமல் தன் பார்வையை அடித்துக் கொண்டு நான் பார்வையான மனுஷன் என்ன கிருபையாயிரும் என்று சொன்னவன் அவனை நீதிமான் என்று ஆண்டவருடைய பார்வையில் அவன் தீர்மானிக்கப்படுகிறான். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர், யார் ரட்சிக்கப்படக்கூடும்? மனுஷனால் கூடாதது கடவுளால் கூடும். உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பை எந்த மனிதனும் தீர்மானிக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் இவர் ரட்சிக்கப்பட்டவர், இவர் நல்லா ஜெபம் பண்றாருங்க, இவர் நல்லா பைபிள் வாசிக்கிறாருங்க, இவர் நல்லா பாட்டு பாடுறாருங்க, இவரெல்லாம் கண்டிப்பா கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க எந்த மனுஷனும் நான் சொல்லணும். ஆனால் அது உண்மை இல்லை. கடவுள் மாத்திரமே நம்மை ரட்சிப்புல தீர்மானிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் அவர்கிட்ட கேட்ட அந்த கேள்விக்கு அழகான ஒரு பதிலை சொல்கிறார். யார் தான் ரட்சிக்கப்படக்கூடும்? மனுஷரால் கூடாதவர்கள் கடவுளால் கூடும். அந்த கடவுளுக்கு பயந்து, அந்த கடவுள் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, அந்த வார்த்தைகளில் மாத்திரமல்ல நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள் சிந்தனைகளிலே நாம் எச்சரிக்கையாய் வாழ்வோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய சுயநீதியை பற்றி கொள்வர்களாய் இல்லை, ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தோடு கடவுளுடைய நீதியை பின்பற்றி வாழ்கிறவர்களாக நாம் வாழ்கின்ற போது நம் ஆண்டவருடைய ரட்சிப்பை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த ரட்சிப்புக்கு நான் உரியவன் என்பதை யாரால் தீர்மானிக்க முடியும்? கடவுள் மட்டுமே தீர்மானிக்கிறவராய் இருக்கிறார். நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் கடவுள் விரும்புகிறபடியாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற நிச்சயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாமும் அந்த உறுதியோடு வாழ முடியும். அப்படியாக நிச்சயத்தோடு நாம் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி நடத்தி காப்பாற்றாக நம்மை ஜெபம் செய்வோம். கிருபை ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக இந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசேயன் நாயக்காரன் என்று சொல்லியிருக்கின்ற அந்த உவமையின் வழியாக
இந்த உலகமோ எங்கள் வார்த்தைகளை பார்க்கிறது. இந்த உலகம் ஆண்டவரே என்னுடைய வெளிப்படையான தோற்றங்களை பார்க்கிறது, வெளிப்படையான செயல்களை பார்க்கிறது. ஆனால் நீரோ இந்த உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்தவராய் இருக்கிறீர். இந்த உள்ளத்தை நாங்கள் இன்னும் எண்ணங்கள் சிந்தனைகளை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் என்பதை நான்